சுஹாஸ் ஆன்மீக மைய அன்பர்களுக்கு வணக்கம். வைகுண்ட ஏகாதசி 2025 வரலாறு, வழிபடும் முறை, விரத முறை மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக வளர்பிறையில் ஒரு ஏகாதசி, தேய்பிறையில் ஒரு ஏகாதசி அப்படின்னு மாதத்துக்கு 2 ஏகாதசி, வருஷத்துக்கு மொத்தம் 24 ஏகாதசி திதிகள் வரும். ஏகாதசி அப்படின்ற வடமொழி சொல்லுக்கு 11 அப்படின்னு பொருள். ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனம் 1. இந்த 11 திருமால் கிட்ட கொண்டு போய் ஐக்கியப்படுத்தி சரணாகதி அடையிறது தான் ஏகாதசி விரதத்தோட தத்துவம். காலத்தை கணக்கிறதுக்கு எப்படி ஒரு வருஷத்துக்கு 2 மாதங்கள் இருக்கோ அதே மாதிரி அயனங்கள் இருக்கு. ஒன்று உத்தராயணம், மற்றொன்று தட்சிணாயனம். திருமால் கிட்டிலிருந்து ஆனி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய 6 மாதங்கள் உத்தராயணம். மாசத்திலிருந்து மார்கழி மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய 6 மாதங்கள் தட்சிணாயனம். அனுமன் மனிதர்களுக்கு எப்படி கால அளவு இருக்கோ அந்த மாதிரி தேவர்களுக்கு கால அளவு இருக்கு. மனிதர்களுடைய ஒரு வருடம் தேவர்களுடைய ஒரு நாள். அப்படி பார்த்தா இந்த மார்கழி மாதம் தேவர்களுடைய விடியற்காலை பொழுதா அமைகிறது. சொல்லப்போனா இந்த மார்கழி மாசம்தான் தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த மார்கழி மாதம் விஷ்ணு பகவான் கண் விழிக்கும் நேரம். இதனால தான் இந்த மார்கழி மாசம் இறை வழிபாட்டிற்குரிய சிறப்பு பெற்றுச்சு. 24 ஏகாதசி திதிகள் வந்தாலும் இந்த மார்கழி மாசம் வரக்கூடிய 2 ஏகாதசி திதிகளும் சிறப்பு பெற்றது. தேய்பிறையில வரக்கூடிய ஏகாதசி உற்பத்தி ஏகாதசினும், வளர்பிறையில வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னும் சிறப்பு பெற்றிருக்கு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் சொர்க்க வாசல் அப்படின்னு சொல்லப்படுற பரமபத வாசல் திறக்கப்படும். இந்த வைகுண்ட ஏகாதசியில திருமாலை வழிபட்டா 3 கோடி ஏகாதசிகள்ல விரதம் இருந்து திருமாலை வழிபட்ட பலன் கிடைக்கும். இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு ஏகாதசி, மோட்ச ஏகாதசி அப்படின்ற சிறப்பு பெயர்கள் எல்லாம் இருக்கு. எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் அதோட வரலாறு தெரிஞ்சுட்டு வழிபாடு பண்றதுதான் சிறந்தது. அப்படி ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி தோன்றிய வரலாறுகள். முதல்ல ஏகாதசி தோன்றிய வரலாறு. முரண் அப்படின்ற அசுரன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பல காலமா தொல்லை கொடுத்தாங்க. இந்த தொல்லை தாங்க முடியாம சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க. சிவபெருமான் அவங்கள திருமால் கிட்ட போய் முறையிடும்படி சொல்றாரு. அதனால தேவர்களும் முனிவர்களும் கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. திருமால் அந்த முரண் அப்படின்ற அசுரன் கூட போருக்கு புறப்படுறாரு. போர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த போர் 1000 காலங்களுக்கு நடந்து கொண்டே போது தவிர ஒரு முடிவுக்கு வரல. திருமால் என்ன பண்ணாரு, திடீர்னு சிம்ஹாவதி அப்படின்ற குகைக்குள்ள போயிடுறாரு. அங்கேயும் திருமாலை விடாம தேடிட்டு வந்த அசுரன் திருமால் உறங்குறதா நினைச்சிட்டு அவரை போருக்கு அழைக்கிறான். கையில இருந்த வாளை ஏந்தி திருமாலை தாக்க போகும்போது திருமாலோட திருமேனி ஒரு பெண் சக்தி கையில ஆயுதங்களோட தோன்றியது. பெண் சக்தி அசுரனை போருக்கு கூப்பிடுறாங்க. பெண்தானே அப்படின்னு அலட்சியமா நினைச்ச அசுரன், உன்னை கொல்றது ஆயுதமெல்லாம் தேவையில்லை, இந்த ஒரு அம்பு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அம்ப கையில எடுத்து எய்ய போறான். அந்த நேரம் அந்த பெண் சக்தி ஹூம் அப்படின்ற ஒரு சத்தத்தை எழுப்புறாங்க. கைப்பிடி சாம்பலாக மாறி போயிட்டான். உறக்கத்திலிருந்து எழுந்த திருமால் அந்த பெண் சக்தியை பாராட்டிட்டு ஏகாதசி அப்படின்ற திருப்பெயரை சூட்டுறாரு. அடுத்து நீ தோன்றிய இந்த தினத்துல, இந்த ஏகாதசி திதியில வழிபடுறாங்களோ அவங்களுக்கு சகல செல்வங்களையும் தந்து வைகுண்ட பதவியையும் தருவேன் அப்படின்ற வரத்தை கொடுக்கிறாரு. இதுதான் ஏகாதசி தோன்றிய வரலாறு. அடுத்து வைகுண்ட ஏகாதசி தோன்றிய வரலாறு. வைகுண்ட ஏகாதசி வரலாறு 2 அசுரர்களை முன்னிறுத்தி தோன்றிய ஒரு வரலாறு. பிரம்மாவுக்கு நான் தான் பெரியவன்ற கர்வம் அதிகமானதால அதை அடக்க நினைச்ச திருமால் தன்னோட காதுகள்ல இருந்து மது, கைடவர் அப்படின்ற 2 அசுரர்களை உருவாக்குறாரு. அந்த அசுரர்கள் கடைசியில பிரம்மாவையே கொல்ல போறாங்க. இதை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுவிடும்படியும் தாங்கள் என்ன வரம் கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்ற வாக்கு கொடுக்குறாரு. அதுக்கு அசுரர்கள், நீங்க என்ன எங்களுக்கு வரம் தர்றது, நாங்க வேணா உங்களுக்கு வரம் தரோம், வரம் கேளுங்க அப்படின்னு திருமால் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு திருமால், நான் உங்களை வதம் செய்யணும் அப்படின்ற வரத்தை கேட்குறாரு.
அசுரர்களாலும் கொடுத்த வரத்தை காப்பாற்றணும் இல்லையா, அதுக்காக அந்த வரத்தை கொடுக்குறாங்க. அதோட சேர்த்து ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. நீங்க எங்க கூட 1 மாசம் போர் புரியணும், பிறகு சித்தி அருள வேண்டும் அப்படின்னு வரம் கேட்குறாங்க. திருமாலும் அதற்கு சம்மதிக்கிறாரு. பிறகு 1 மாசம் போர் புரிஞ்சு மது கைடபர் அப்படின்ற அரக்கர்களை திருமால் வதம் செய்கிறாரு. திருமாலோட மகிமைகளை நாங்க பரமபதத்துல நித்திய வாசம் செய்யணும் அப்படின்ற வரம் கேட்குறாங்க. திருமால் மார்கழி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வடக்கு வாசல், அதாவது சொர்க்க வாசலை திறந்து அசுரர்களை தன்னோட சேர்த்துக்கிட்டாரு. அசுரர்கள் நாங்க பெற்ற இந்த பேரின்பத்தை இந்த உலக மக்களும் பெறணும், அதுக்காக பூமியில ஆலயங்கள்ல உங்களை பிரதிஷ்டை செய்து இந்த சொர்க்கவாசல் திறக்கிற நிகழ்ச்சியை ஒரு உற்சவமா கொண்டாடி இந்த சொர்க்கவாசல் வழியா உங்களோட பயணிக்கிறவங்களுக்கு வைகுண்ட பதவி அளிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. வைகுண்ட ஏகாதசி தோன்றிய வரலாறு. விரதம் சற்று கடுமையான விரதம் வைகுண்ட ஏகாதசி விரதம். முதல்ல விரத முறையை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தேதி நேரத்தோட சொல்றேன். வைகுண்ட ஏகாதசி விரதம் பொதுவாக 3 திதிகளை கொண்ட ஒரு விரதம். தசமி திதி, அதாவது ஏகாதசி திதிக்கு முந்தைய நாள் 10வது நாள் தசமி திதி, 11வது நாள் ஏகாதசி திதி, அடுத்த நாள் 12வது நாள் துவாதசி திதி. இந்த 3 திதிகளையும் சேர்த்தது வைகுண்ட ஏகாதசி விரதம். இந்த தசமி திதி அன்னைக்கு ஒருவேளை மட்டுமே நீங்க உணவு எடுத்துக்கணும், அதாவது மதிய வேளை உணவு நீங்க சாப்பிடலாம். இரவு சாப்பிடாம இருக்க முடியாது உடல்நிலை காரணமா அப்படின்னா எளிமையா உணவு அன்றைய இரவு நீங்க தாராளமா தூங்கலாம். அடுத்த நாள் ஏகாதசி திதி அன்னைக்கு காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு திருமாலை வழிபாடு பண்ணிட்டு வந்து உங்க விரதத்தை நீங்க தொடங்கணும். அன்றைக்கு முழுக்க உணவு உண்ணாம விரதம் இருக்கணும். இரவு தூங்கக்கூடாது. அதே மாதிரி துளசி தீர்த்தம் குடிக்கலாம். வைகுண்ட ஏகாதசி விரதம் மேற்கொள்ளும் போது துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. அதனால விரதம் துவங்குறதுக்கு முன்னாடியே துளசி இலைகளை பறித்து வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில துவாதசி திதி அன்னைக்கு சூரிய உதயத்துக்குள்ள பாரணை அப்படின்னு சொல்லப்படுற 21 வகையான காய்கறிகளை கொண்டு உங்க விரதத்தை முடிச்சுக்கலாம். அதாவது சாப்பிடாம இருந்த அந்த விரதத்தை முடிச்சுக்கலாம். இந்த பாரணையில கண்டிப்பா சுண்டக்காய், அகத்திக்கீரை, நெல்லிக்காய் இடம்பெறணும். ஆனா அன்னைக்கு பகல் முழுக்க தூங்கக்கூடாது. அதோட மாலை 6 மணிக்கு விளக்கேற்றி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கு மேலே நீங்கள் தூங்கலாம். இதுதான் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு 3 நாட்கள் நீங்கள் இருக்க வேண்டிய விரதம். இப்போ இந்த விரத முறையில் சிலருக்கு சந்தேகங்கள் இருக்கு. உணவு சாப்பிடவே கூடாதா அப்படின்னா இந்த விரதம் சற்று கடுமையான விரதம் தான். உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி விரதம் இருங்க அப்படின்னு எல்லா பதிவுலையும் சொல்ற மாதிரி தான். முழுக்க சாப்பிடாம இருக்க முடியாதவங்க திருமாலுக்கு நெய்வேத்தியம் பண்ற பால், பழங்களை நீங்க சாப்பிடலாம். அடுத்து மாதவிடாய் காலத்துல இந்த விரதம் இருக்கலாமா அப்படின்னு பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. மாதவிடாய் காலத்துல உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றது அப்படின்னா நீங்க தாராளமா விரதம் இருக்கலாம். பொதுவாகவே அந்த நேரத்துல நம்ம உடம்பு சற்று அசதியா இருக்கும். அதனால உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றது அப்படின்னா நீங்க தாராளமா விரதம் இருக்கலாம். கோவிலுக்கும் பூஜை அறைக்கும் போய் வழிபாடு பண்ண முடியாதே தவிர நீங்க இருந்த இடத்திலேயே திருமாலை தாராளமா கும்பிடலாம். அடுத்து நேரம். தசமி திதி ஜனவரி 9ஆம் தேதி வியாழக்கிழமை. வைகுண்ட ஏகாதசி ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஏகாதசி திதி ஜனவரி 9ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 12:22 தொடங்கி ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:19 முடிவடைகிறது. துவாதசி ஜனவரி 11ஆம் தேதி சனிக்கிழமை. துவாதசி பாரணை நேரம் காலை 6:34 தொடங்கி காலை 8:21. ஏகாதசிக்கு கண் விழிக்கிறேன்னு சொல்லிட்டு மற்ற கேளிக்கைகள் எல்லாம் ஈடுபடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு திருமாலையே தியானத்துல வச்சு அவரையே வழிபாடு செய்யணும். வைகுண்ட ஏகாதசி உற்சவம். எல்லா வைணவ கோவில்களிலும் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் விமர்சையா நடைபெற்றாலும் பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ரீரங்கத்துல வைகுண்ட ஏகாதசி விழா மிகவும் பிரசித்தி பெற்றது.
இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளைக்கு முன்னாடி 10 நாட்கள் 10 அப்படின்னும் அடுத்த 10 நாட்கள் ரா 10 அப்படின்னும் உற்சவங்கள் மொத்தம் 20 நாள் கொண்டாடப்படும். இந்த பகல் 10 ரா 10 தோன்றிய வரலாறு. ரங்கநாதர் மேல தீராத காதல் கொண்ட திருமங்கை ஆழ்வார் வழிப்பறி பண்ணியாச்சும் கோவிலுக்கு திருப்பணிகளை செஞ்சுட்டு வராரு. அப்படி ஒரு நாள் கார்த்திகை நாளன்று போய் அவரை வழிபாடு செய்கிறாரு. பலவிதமான பாடல்களை ரங்கநாதர் மேலே பாடுறாரு. திருமங்கையாழ்வார் பாடிய பாடல்களை மனம் குளிர்ந்த ரங்கநாதர் அவருக்கு காட்சி தந்து என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு திருமங்கையாழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் பாடிய 1000 பாடல்கள் இருக்கு. அமிர்தத்தை விட இனிமையான இந்த பாடல்களை நீங்கள் ஆண்டுதோறும் கேட்டு உள்ள மகிழணும் அப்படின்னு கேட்குறாரு. திருமங்கையாழ்வாரோட விண்ணப்பத்தை ஏற்ற பெருமாள் எந்த நாளில் இதை துவங்கலாம், என்ன பேர் வைக்கலாம், நீயே சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்ச நேரம் யோசித்த திருமங்கையாழ்வார் மார்கழி மாதம் ஏகாதசியில் துவங்கி ஒரு நாளைக்கு 100 பாட்டு அப்படின்னு 10 நாட்களுக்கு 1000 பாடல்கள் கேட்டு மகிழலாம், இதுக்கு ரா 10 அப்படின்னு பெயர் வைப்போம் அப்படின்னு சொல்றாரு. பெருமாளும் அவர் சொன்னதை ஏத்துக்கிறாரு. இதுதான் ரா 10 உற்சவம் துவங்கிய வரலாறு. இப்படிதான் திருமங்கையாழ்வார் ரா 10 உற்சவத்தை துவங்கி வச்சாரு. அடுத்து பகல் 10. இதே மாதிரி ஒரு கார்த்திகை திருநாளில் ஸ்ரீரங்கம் வந்த நாதமுனி ரங்கநாதரை பார்த்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் 1000 பாடல்களை மட்டுமே கேட்குறீங்களே, இன்னும் 2000 பாடல்களுக்கு மேலே இருக்கு, அதையும் கேட்டு அருளலாம் இல்லையா அப்படின்னு விண்ணப்பம் வைக்கிறாரு. அதுக்கு பெருமாள் கேட்க எனக்கும் ஆசைதான், ஆனால் எப்போ கேட்கறது அப்படின்னு கேட்டுட்டு ஏகாதசிக்கு முந்தைய 10 நாட்கள் பகல் 10 உற்சவமாக நடக்கட்டும், அதில் மீதம் இருக்க பாடல்களை கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி தான் பகல் 10 உற்சவம் துவங்குச்சு. இப்படி ரா 10 பகல் 10ல் திருமால் பிரபந்த பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சிக்கு அரையர் சேவை அப்படின்னு பெயர். இதை செய்கிறவங்களை அரையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை பாடியும் ஆடியும் நடிச்சும் அவங்க காட்டுவாங்க. இதுக்கு அரையர் சேவை அப்படின்னு பெயர். இந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தில் 10வது நாள் நடக்கும் உற்சவம் மிகவும் சிறப்பு பெற்றது. அதை முன்னிட்டு ஒரு வரலாறு இருக்கு. பராசர பட்டர் அப்படின்றவர் எப்போதுமே தாயார் சன்னதியில் தாயார் கூடவே இருப்பார். தாயாருக்கே சேவை செய்வார். சுவாமி பக்கம், சுவாமியோட சன்னதி பக்கம் போகவே மாட்டார். இதற்கு காரணம், சுவாமி எப்போ சாந்தமாக இருப்பாருன்னு தெரியாது, எப்போ அசுரர்களை பார்த்து கோபப்படுவாருன்னு தெரியாது. இதனால் எப்போவுமே அம்பாள் கூடவே இருப்பார். பக்தர் ஒருவரோட அன்பை ஏற்கிறதுக்கு எம்பெருமானே இறங்கி பெண் வேட தாயார் சன்னதியில் எழுந்தருளினார். வழக்கம் போல பராசர பட்டர் தாயாரோட திருப்பாதங்கள் அலங்காரங்களை பார்த்து ரசிச்சபடி உள்ளம் பூரிச்சு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல திடீர்னு தாயாரோட கண்களை பார்க்குறாரு. தாயாரோட கருணை நிறைஞ்ச கண்கள் மாதிரி இல்லையே, இந்த கண்கள் வித்தியாசமா இருக்கே, இந்த கண்ணில் ஒரு கோபமோ ஒரு கருணையோ இரண்டும் கலந்திருக்கே, ஒரு வேளை இது பெருமாளோ அப்படின்னு யோசிச்சு கொண்டே இருந்த சமயத்துல பெருமாள் அவருக்கு காட்சி கொடுத்தாரு. பராசர பட்டர்கிட்ட, தினமும் தாயாருக்கே சேவை செய்தியே, இன்று ஒரு நாள் எனக்கு சேவை செய்யக்கூடாதா, உன் அன்பை நான் பெறக்கூடாதா, சேவையை அனுபவிக்க ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறாரு. இதை கேட்டு பெருமாளோட திருப்பாதங்களை பிடிச்சு பெருமாள் கிட்ட சரணடைஞ்சாரு பராசர பட்டர். இந்த உற்சவம் வைகுண்ட ஏகாதசி விழாவோட 10வது நாள்ல சிறப்பு ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் ரத்ன அங்கி அலங்காரத்துல பூட்டிய கதவுகளுக்கு பின்னால தயாரா இருக்கு. விரஜா நதிக்கு சமமான கிணற்றுல இருந்து தண்ணீர் எடுத்து வரப்பட்டு பெருமாளோட திருவடிகளை சுத்தம் செஞ்சு பிறகு சொர்க்கவாசல் திறக்கும். அதன் வழியா பெருமாள் கடந்து செல்வாரு. வைகுண்டத்தை அடைய தயாரான ஆத்மா விரஜா நதியில நீராடி சுத்தம் செய்த பிறகு வைகுண்டத்தை அடைய முடியும். இதை உணர்த்தவே தான் இந்த உற்சவம் பெருமாளுக்கு நடத்தப்படுது. அப்படி சொர்க்கவாசலை திறந்த உடனே சொர்க்கவாசலை கடந்து வேகமா வருவார் பெருமாள். கோவிந்தா கோவிந்தான்னு பக்தர்கள் கோஷம் போட வேகமா சென்று எங்கோ கடைக்கோடியில நிக்கிற பக்தர்கிட்ட முன்னாடி போய் சட்டுன்னு நிப்பாரு. பிறகு அப்படியே கடகடகடன்னு பின்னாடி வந்து திருப்பி முன்னாடி போவாரு. இதற்கு அரங்கனின் அரையர் சேவை அப்படின்னு பெயர். 1.5 மணி நேரம் இந்த வைபவம் நடக்கும். இது ஸ்ரீரங்கத்துக்கே சிறப்பு வாய்ந்த வைபவம். பலன்கள்.
பொதுவாக ஏகாதசிக்கு விரதமிருந்து வழிபட்டாலே சகல செல்வங்களும் நலன்களும் கிடைக்கும். அதிலும் முக்கோடி ஏகாதசி மோட்ச ஏகாதசின்னு சொல்லப்படுற இந்த புனிதமான வைகுண்ட ஏகாதசி நன்னால விரதமிருந்து வழிபட்டா சகல செல்வங்களும் சௌபாக்கியங்களும் அருளும் கிடைக்கும். முக்கியமாக திருமாலுடைய திருவடிகள் கிடைக்கும். இப்படி வார்த்தைகளில் அடங்காத சிறப்பு பெற்ற வைகுண்ட ஏகாதசி நன்னால விரதமிருந்து திருமாலை தரிசித்து அவரோட பேரருளை பெறுவோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் சிவார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.